கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரண்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமியஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பில் அரிச்சுவன். இந்த நிகழ்ச்சியில நம்ம எத்தனையோ விதமான குழந்தைகளை வளர்ப்பதை பற்றி பார்த்து வந்திருக்கோம். அவங்கள நார்மலான குழந்தைகள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட குறைபாடு இல்லாத குழந்தைகள். ஆனா இந்த வாரம் நான் பார்த்துட்டு வர்றது குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள். ஆனா இந்த குறைபாடுகள் சொன்னாலே இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி கோவப்படுறாங்க. ஏன்னா இந்த குழந்தைகள் உண்மையான குறைபாடுகள் இருப்பவர்கள் அல்ல. இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளின் செல்ல குழந்தைகளாக இருப்பவர்கள். அவர்களை வளர்ப்பவர்களையும் அவர்களை பேணி பாதுகாப்பவர்களையும் இங்க வந்திருக்காங்க இல்லையா, இவங்களோட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோங்கிறதோடைய ஒரு சின்ன ரீகேப். ஒரு சிலர் தன்னுடைய குழந்தைய ஏத்துக்க முடியாம சூசைட் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பெற்றோர்களே முதல் விஷயமா அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் எது? அக்செப்டன்ஸ்ங்கிறது எங்கிருந்து அக்செப்டன்ஸ் தேவைப்படுது? நாங்க முன்னாடி நின்று செஞ்சு காட்டுறப்ப அந்த குழந்தை அதே மாதிரி செய்வாங்க. இதே நம்ம அந்த குழந்தைய டெய்லி நாங்க பாக்குறோம்னா, ஓ இது பார்ட் ஆஃப் இட் அப்படி நம்ம விட்டுருவோம் இல்லைங்களா? நடக்காத பையன் நடந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். கடந்த வாரம் என்ன பார்த்தோங்கிறது பார்த்தோம். இந்த வாரம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. அதாவது ஸ்பெஷல் கிட்ஸோட குழந்தையினுடைய பெற்றோர்கள் முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவையும் அவங்களுடைய உடல் நலத்தையும் பாதுகாத்துக்கணும். ஏன்னா நானு குழந்தைய பாத்துக்க மாட்டேன், நீ தான் பாத்துக்கணும், நீ தான் இது பண்ற, உன்னாலதான் இப்படி ஆச்சு, இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஃபைட் இருக்கும். நீ உன்னால உங்க ஃபேமிலினாலதான் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிடி பிடிச்சிட்டாங்கன்னா இந்த அக்செப்டன்ஸ்ங்கிறது முதல்ல பெற்றோர்கள் தங்களை தாங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறது தொடங்குது. அது ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணாதான் கண்டிப்பா பேரண்ட்ஸுக்கு ஒரு கண்ணு தெரியும். அவங்களால அதுக்கப்புறம் தான் என்ன பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் இருக்கும் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறைய டைம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸே சொல்லுவாங்க, பேரண்ட்ஸே சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துச்சு, அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க, பட் அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது. அதுதான் டீச்சர்ஸோ ஸ்பெஷலிஸ்டோ நாங்க உட்கார்ந்து அவங்களோட பாயிண்ட்ஸை எடுத்துட்டு இன்னைக்கு இப்படி பண்ணா, நாளைக்கு இப்படி பண்ணா, நேத்து இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நம்ம ஒரு தாட் டைரி மாதிரி வச்சு அவங்களோட பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிட்டு காமனா என்ன பண்ணா, இப்போ அவங்க சொல்ற மாதிரி அந்த குழந்தைய துப்பிச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ யார மேல எல்லாம் அப்படி துப்புறா? வாட் இஸ் தி தாட் டைரி? தாட் டைரி, தாட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அடல்ட்டா இருந்தா நம்ம எழுதிக்கலாம், குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு திங்கக்கிழமை என்னெல்லாம் நடந்துச்சு, குழந்தை இப்போ ஏதாவது எடுத்து உடைச்சுது, ஓகே, உடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, குழந்தை என்ன பண்ணுச்சு, குழந்தை கோவம் வந்துச்சா, யாராவது திட்டுனாங்களா, யாராவது அவங்க கேட்டது கொடுக்கலையா, அந்த மாதிரி அவங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ண. அதாவது ஒரு குழந்தையினுடைய நடவடிக்கைகள்ல நமக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்குது, எதெல்லாம் இன்பமா இருக்குது, எதெல்லாம் இதா இருக்குது, ரொம்ப டென்ஷன் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெற்றோரா, ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளோட பெற்றோரா உட்காந்து ஒரு பேப்பர்லயோ ஒரு நோட்லயோ எழுதி வச்சுக்கிட்டே அப்ப அவங்களுக்கு அது ரியலைஸ் ஆகும். இப்ப நாளைக்கு திருப்பி அவன் அது பண்ணும்போது அவங்க திருப்பி அதை உட்காந்து இதனால இப்படி பண்ணுச்சு, 2-3 நாள் நீங்க எழுதுனதை நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் அங்க என்ன ப்ராப்ளம் நடக்குது, எதனால அவன் அப்படி பண்றான். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாவது அந்த கனெக்டிவிட்டி ஆஃப் ஆக்ஷன்ஸ் மர்ஜ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிடும். இந்த குழந்தை இதனாலதான் இது இப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இதை அந்த காசை போய் நம்ம அந்த அந்த ரூட் காசை போய் அட்டெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பா. ஓகே, வெரி குட். இது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அது புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, அனலைஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். பேரண்ட்ஸ் அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களால பிக்கப் பண்ண முடியும். ஆக இந்த குழந்தைகளை வளர்ப்பதில் உண்மையா பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. கண்டிப்பா. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட தான் இந்த குழந்தைகளை கடவுளே கொடுத்து அனுப்புறாருங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா அவங்கனால கண்டிப்பா முடியும், அதனாலதான் கடவுள் அவங்க கையில அந்த குழந்தை கொடுத்துருக்காங்க. இல்ல கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வேற யாரும் கையில கொடுக்கலாம், அவங்க கையில வந்திருக்குன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு மன தைரியமும் உடம்பு தைரியம் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் டாக்டர். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் திஸ் கிட்ஸ், இந்த ஸ்பெஷல் நீடட் கிட்ஸ்னுடைய ஃபியூச்சர் பத்தி பேச போகும்போது, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து படிச்சுட்டு போயிருக்கலாம், இல்லை இப்போ படிச்சுட்டு இருக்க குழந்தைகள் இருக்கலாம். படிச்சுட்டு போனவங்களுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு? யாரும் வேலைக்கு போயிருக்காங்களா, இல்லை அவங்க குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்குது, இந்த குழந்தைகள் எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்காங்க, முன்னாடி குழந்தைகள் இப்போ வளர்ந்தவங்களா இருக்கவங்க எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய சூழ்நிலைகளை பத்தி ஒரு சில உதாரணங்களா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கறவங்களுக்கு அந்த உதாரணங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியா ஓ இப்படி இருக்க குழந்தைகள் இவ்வளோலாம் பண்ண முடியுமா அப்படின்னு புருவத்தை விரிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடந்திருக்குதா? எனக்கு தெரிஞ்ச பையன் 10th எங்கள் ஸ்பெஷல் ஸ்கூல்லையே 10th நாங்கள் படிக்க வச்சு எழுத வச்சோம். அதன் பிறகு டிப்ளமாவில் சேர்த்துட்டு இன்னைக்கு ஒரு கம்பெனியில் 15,000 சேலரி. டிப்ளமோ படிச்சிருக்காங்க. டிப்ளமா 2 இயர்ஸ் டிப்ளமா. ஓகே. மெக்கானிக்கல்ல. ஓகே, டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க அப்பா அந்த கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுலேயே இவனும் ஒர்க் பண்ணுறான். ஓகே, ஒரு கம்பெனியில் சேர்ந்து, அதாவது 10th முடிச்சு டிப்ளமோ முடிக்கிறதே பெரிய விஷயம், முடிச்சு
ஒரு கம்பெனில வேலைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 15,000 சம்பளமும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஓகே, வெரி குட் வெரி குட். வேற சிஸ்டர்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து படிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வந்து நிறைய ஒகேஷ்னல் ட்ரைனிங். ஒகேஷனல் ட்ரைனிங்னா இந்த பாக்கு மட்டை தயாரிக்கிறது, ஓகே, இந்த மாதிரியான ஃப்ளவர் மேட்டு, அப்புறம் பொடி வகைகள்னா பல்பொடி, சீயக்காய் பொடி, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது. அவங்கள வந்து அப்படி ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் போகும் பொழுது நிறைய கம்பெனிகளுக்கு போயிருக்காங்க. போயிருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பிரசன்னான்னு சொல்லிட்டு ஏற்கனவே 10th எழுதுனாங்க. இன்றைக்கி வந்து 5,000 சேலரியோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு 2 இயர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கம்பெனியில் லேத் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே. பழைய ஸ்டூடெண்ட்ஸு வந்து இப்போ எனக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க ஸ்கூலுக்கு. அப்போ ஆஃபீஸ்க்குள்ளே வரும்பொழுது நாங்கள் பழைய ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு போனாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும் பசங்களாம், பெரிய பெரிய பசங்களாம். இப்போ என்ன ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது லிஃப்ட்டில் வந்து ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, அந்த 4 பேரும் ஒன்றா ஃப்ரெண்டாக மீட் பண்ணிக்கிறதா செய்கிறாங்க பாருங்க. தனித்தனியாக வந்தாங்க. ஓகே. லிஃப்ட் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு இது ஹாஸ்பிட்டலில். சரி. அப்படின்ட்டு இன்னொரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இங்கே படிச்சிருக்கனால நாங்கள் இந்த ஸ்கூலில் படித்தோம், நாங்கள் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறோம், எங்களுடைய சம்பளத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து. ஆமாம், அந்த மாதிரி கொடுக்க வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எங்களுக்கு. பெரிய விஷயம். அவங்க பேரண்ட்ஸுமே வந்து சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் தான் எங்களை வந்து வளர்த்து விட்டாங்க, அந்த பையனை வளர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து 10,000 8லேருந்து 10 12 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து சேலரிஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதும் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துக்க முடியற அளவுக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிற லெவலுக்கு அவங்க வந்து வந்தாங்க. சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்கறதுக்கு நீங்களே சொல்லி கொடுத்துருக்கீங்க. எலியாஸ்னு ஒரு பையன் படித்தான். அவங்க அப்பா வந்து ஷூ செப்பல், அவன் முஸ்லீம், அவங்க அந்த கடை வச்சு இருக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து சிபி சைல்டு. ஆனால் கொஞ்சம் சிபி செர்பிள் பல்ஸ், கொஞ்சம் கால் வந்து லைட்டாக அஃபெக்ட் ஆகிருக்கும். ஆனால் நடப்பான். ஓகே, பேரலைஸ்டு. ஓகே, அந்த மாதிரி பையன். அப்போ நாங்கள் அவனை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐக்யூ லெவல் ஓரளவு வருது, மெமரி கொஞ்சம் இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், டெஃப் செக்ஷனில் அவனுக்கு தூக்கி போட்டோம். நார்மலாகவே படிச்சுட்டு வா. 6th 8th போட்டோம். 8th 9th 10th அங்கேயே படித்து அவங்களோடய போய் அவன் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ராமகிருஷ்ணாவில் ஐடிஐ படித்து எல்லாம் பண்ணி, நானே இப்போ ஷூ கடை அவங்க அப்பா வச்சு கொடுத்துருக்காரு. அவங்க ஷூ கடை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான், நல்லா இருக்கான். நான் பார்த்தேன். சொந்தமாக ஷூ கடையே வச்சிருக்காரு அவங்க அப்பா. அவனோட சேர்த்திக்கல, அவரோட கடையில் அவனை விடலை. கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு தனியாக வச்சிருக்காரு. பார்த்துக்கலாம், நல்லா இருக்கான். கொஞ்சம் ஸ்பீச் அவனுக்கு லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதுலேயும் டெவலப் ஆகி விற்று அவங்க அப்பா சொன்னார், எனக்கு வந்து லாபம் வேண்டாமா, அவன் கற்றுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். நாங்கள் ஒரு டைம் அந்த பக்கம் போகணும், நானும் ஒரு மிஸ்ஸும். அப்பா அவனை பார்த்தோம். அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது. ஓகே, ஒரு ஆண்டர்பிரனரா ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டு வளர்ந்த ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதலாளியா இருந்து சம்பாரிச்சு மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காரு. பெரிய விஷயம். இன்னொரு பையன், நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒகேஷனல் கொடுக்குறோம்னு சொன்னா நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் கொடுக்க முடியாது, அவனுடைய ஃபேமிலி பார்க்கணும். கண்டிப்பா. அப்போ நாம இந்த பையனால் படிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியலன்னா அவனுடைய எதிர்காலம், அவன் தங்கச்சியும் சித்தியமா, அவன் தங்கச்சி. அப்போ இவனும் இங்கே இருக்க, அவங்க அப்பா மல்லிகை கடை வச்சிருக்காரு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அவனுக்கு என்ன பிடிக்கும், கணக்கும் வராது அவனுக்கு, ஆனால் நல்லா இருக்கும், ஓடுவோம் விளையாடுவோம் எல்லாம் பண்ணுவான். அப்போ நாங்கள் அவனை மெனக்கேட்டு, நீ இதுதான்டா சரி வரும், உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் ஃபேமிலி பார்க்கணும்னு சொல்லி கால்குலேட்டரில் கணக்கு எப்படி போடலாம், கரெக்ட், அவனுக்கு எப்படி. அப்போ இப்போ அவன் கம்ப்யூட்டரில் கணக்கு போட்டு விற்று அவன் கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாருக்கும் நல்லா இருக்கு, குழந்தை தங்கச்சி அவன் தான் பார்த்துக்கிறான், அம்மா அப்பா இல்லை, ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கான், நாங்கள் பார்த்துருக்கோம். அவனை மளிகை கடையும் பார்த்துக்கிட்டு, மளிகை கடை, ஃபேமிலி, தங்கச்சி எல்லாத்தையும் மெயின்டைன், அந்த கெப்பாசிட்டி வளர்த்துக்கிட்டு அவனே தானே கடையில் பொறுப்படுத்தோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் கிட். இன்னும் வந்து அவருக்கு பாராட்டு 2வது வருஷம் தான். அவரை உருவாக்குன அந்த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூலுக்கு தான் வந்து பெரிய பாராட்டு. நான் அந்த சமயத்தில் ஸ்கூலுக்குள்ள அந்த பார்க்கும்போது தான் அப்போ அவனை அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது, எதையும் ஒன்றை கற்றுக் கொடுக்கக்கூடாது. இப்போ அவனுக்கு கணக்கு தெரியாது, ஆனால் கடையில் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் அவங்களாம் மிஸ்ஸுகளாம் யோசனை பண்ணி அவனை கால்குலேட்டர் வச்சாலும் கணக்கு போட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் உட்கார வச்சு. ஆக மொத்தம் நாங்கள் இங்கே வந்து அந்த குழந்தைகளோட ஃபியூச்சர்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, நீங்கள் உண்மையாலுமே வந்து அந்த குழந்தையோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு பார்த்து தான் நீங்கள் அந்த குழந்தைகளை வளர்த்து எடுக்கிறதே பண்ணுறீங்க. வெரி குட். இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் கூட ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு கேட்கும்போது கூட பேரண்ட்ஸ் எங்ககிட்ட பேசும்போது ஓவராக பேசிகிட்டே இருப்பாங்க.
இவன் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான். அந்த குழந்தைய ஹேண்டில் பண்றோட பேரண்ட்ஸ் ஹேண்டில் புலம்புறது ரொம்ப அதிகமா இருக்கும். நாங்க நினைப்போம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு. அப்படி அப்படி பேசும்போது தான் எங்களுக்கு அவங்க பேக்ரவுண்ட் தெரியும். நாங்கள் அதை வச்சு தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் இது செய்றீங்களா, அவங்க அப்பா இந்த வேலையா அந்த வேலையான்னு கற்றுக்கிட்டு, அதே மாதிரி இப்போ கார்த்திக்னு ஒரு பையன், அவனும் எலியாஸ் ஒரே செட்டு. அவங்க அப்பா போலீஸு, அவன் ஐடிஐ படித்து எம்காம் முடிச்சுட்டு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ண வைக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா. இங்கே படித்த பையன், அவன் எம்ஆர்னு தள்ளி விட்ட பையன் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறான். கடைக்கு வைப்பாங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகிற டைம்ல கண்டிப்பாக அவங்க அப்பா அவனுக்கு வாங்கி கொடுப்பாரு. அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நான் இருந்த பீரியட்ல இருக்கிறதுனால எனக்கு இது ஞாபகம் இருக்கு. வெரி குட், வெரி குட், பெரிய விஷயம். இதுக்கெலாம் வந்து ப்ரீ ஒகேஷன் சொல்லிட்டு ஒரு 12-13 வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்போ தான் அவங்களால அட்லீஸ்ட் 17, 18, 20, 25 வயசு அந்த மாதிரி டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு 12-13 வயசுலேருந்தே ப்ரீ ஒகேஷனல் ஸ்கில்லை வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஃப்ளோர் மேட்டு நாங்கள் உள்ளுக்கே வச்சுருக்கோம். அது வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லையோ வெளியில் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க் பண்ணுற அதாவது ஒரு 15 வயசுக்கு மேலே வந்து நீ வாழ்க்கைக்கு எது தேவைன்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 13 வயசுல இருந்தே இதுக்காக ஸ்லோவா அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. சின்ன குழந்தைங்க அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டே அவங்களே கையிலே விட்டுருவோம். கிளாஸ் திறக்கணும், கிளாஸ் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இல்லாட்டி இன்னொரு பையன் நான் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் வளர்த்துக்கிறது. ப்ளஸ் அதோட ஒகேஷ்னல் வந்து ஃப்ளோர் மேட்டு போடுறது, அங்கே வந்து பாக்குமெட்டை வந்து மிஷின் இருக்குது. அதை வந்து அதுக்கு நிறைய ப்ராசஸ் ஸ்டெப்பாக இருக்குது. அதை ஊற வைக்கணும், அதை காய வைக்கணும். அது ஊற வைக்கிறதுக்கு ஒரு பையனும் அதை காய வைக்கிறது இன்னொரு பையன், அதை எடுத்து மிஷினில் போடுறதுக்கு இன்னொரு பையன், இப்படி அதிலே ஒரு டீமாகவே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களால முடிஞ்சது சின்ன சின்ன ஸ்கில் அவங்க எது செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க கொண்டு போகும். ஆக மொத்தம் வந்து ஒரு அளவுக்கு முடியக்கூடிய ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கான எதிர்காலத்தை நீங்க உறுதி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுலேயே மைல்டு, மாட்ரேட், சிவியர், ப்ரொஃபவுண்ட் இருக்காங்க. ப்ரொஃபவுண்டு அப்படிங்கிறப்ப அவங்களால மொபிலிட்டி, அவங்களால நடக்கிறது அந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலே போதும். மைல்டு, மாட்ரேட் அதுலேருந்து அவங்கள ஓரளவுக்கு செய்ய வைக்க முடியும். அதாவது நம்ம சப்போர்ட் தேவை. ஒரு 4 விதமா பிரிச்சிருக்கீங்க. ப்ரொஃபவுண்ட் அப்படிங்கிறவங்க வந்து முடியவே முடியாதவங்க, அவங்க வந்து குறைஞ்சபட்சம் அவங்களுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டாலே பெரிய விஷயமா அவங்க சாப்பிடுறது, அவங்க டெய்லி லிவிங் அவங்க செஞ்சு அந்த அளவுக்கு டெவலப் பண்ணா கூட போதும். ஏன்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. ஓகே, சோ இப்போ ப்ரொஃபவுண்டா இருக்கவங்களுக்கு தான் வந்து பிசியோதெரபி அவங்களுடைய தேவைகள் வருது இல்லைங்களா? சப்போர்ட் அதிகம் தேவை. ஓகே, அப்போ நீங்க இந்த அந்த குழந்தைங்க யாரும் நீங்க பாத்திருக்கீங்களா கொஞ்சம் முன்னேறி இந்த ப்ரொஃபவுண்ட்ல இருந்து அந்த செல்ஃப் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா நீங்க? பார்த்துருக்கேன், நான் அந்த மாதிரி குழந்தைகள் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட வரும்போது அவங்க பேரண்ட் வந்து சப்போர்ட்டோடு அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. தே நீட் சம் அசிஸ்டிவ் டிவைஸ், ஏதாவது ஒரு ஷூஸ் போடணும், சப்போர்ட் கையில் ஹேண்டில் ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ ஏதாவது ஒரு வாக்கர் அந்த மாதிரி சப்போர்ட்டோட வந்திருக்காங்க. ஸோ ஐ ஹவ் ட்ரெயின்டு. நான் வந்து நாங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சிவியர் கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி அவங்களோட மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா தலை நிற்கணும், குப்புற விழுகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு ரீசன் இருக்கு இல்லைங்களா? அப்போ குப்புற விழுந்தாதான் தலை நிற்கும். அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜஸ் வந்து அவங்களுடைய பிரெயின் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஃபிசிக்கலி அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதிலிருந்து நான் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகணும். ஓ, அப்போ எப்படி வந்து குழந்தை பேசுறதுக்கே ஒரு 8.5 வருஷம் ஆச்சோ அந்த மாதிரி அந்த குழந்தை குப்புற விழுகிறதுக்கும் டைம் எடுத்துக்கும், தலை நிற்கிறதுக்கும் டைம் எடுத்துக்கும், நடக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும், அந்த மாதிரி சொல்லுங்க. ஓ, அப்போ எப்படி வந்து குழந்தை பேசுறதுக்கே ஒரு 8.5 வருஷம் ஆச்சோ அந்த மாதிரி அந்த குழந்தை குப்புற விழுகிறதுக்கும் டைம் எடுத்துக்கும், தலை நிற்கிறதுக்கும் டைம் எடுத்துக்கும், நடக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும், அந்த மாதிரி சொல்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா பிரெயின் க்ரோத் அப்படிங்கிறது வந்து இட் ஹேஸ் செவரல் ஃபங்க்ஷன் இல்லைங்களா? பிரெயினில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மோட்டார் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் நாங்கள் டெவலப் பண்ணுறோம். ஸோ மோட்டார் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரம் அவங்க குப்புற விழுகிறதுலேருந்து நடந்து ஓடுறது வரைக்கும் எல்லாமே. ஸோ இட் ஹேஸ் டு ஹேப்பன் அட் சம் ஏஜ், அந்த ஏஜில் அது நடக்கணும். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு டிலே ஆகும், ஸ்பீச் டிலே ஆன மாதிரி டிலே ஆகும். ஸோ ஒரு குழந்தை வந்து குப்புற விழுகிறத வந்து 10 மாசத்துல 1 வயசுல அச்சீவ் பண்ற குழந்தைங்க இருக்காங்க, அதை விட லேட்டான குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரெசென்ட்ல இப்போ அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் ஒன்னொன்னே அவங்களை அச்சீவ் பண்ணுங்க, த டெவலப்மெண்டல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதாவது ஒரு குழந்தை வந்து 4 மாசத்துல குப்புற விழுக வேண்டியது வந்து ஒரு 10 மாசத்துல 1 வயசுல ஆகாம
4 வயசு வரைக்கும் இருக்க போகும்போது அந்த குழந்தை வந்து ஒன்னொன்னா அப்பதான் வந்து ப்ரொஃபவுண்ட், அதாவது முடியாம தன்னுடைய வேலைகளை தானா செஞ்சுக்க கூட முடியாது இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒன்னொன்னா செய்ய வைக்க முதல்ல குப்புற விழுகிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கழுத்து நிக்க வைக்கிறதுல இருந்து போய் அப்படி ஒன்னொன்னா ஒரு குழந்தைய வந்து வளர்த்து இருக்கிறது. அது உண்மையா அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இப்போ தவழ்றதுதான், தவழ்னாதான் அவங்களால எந்திரிச்சு நிற்க முடியும், நடக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஸ்டேஜஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பிள்ளைகளை எவ்வளோ நாள் தூக்க முடியுமோ அது வரைக்கும் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து ஒரு 4 வயசு 8 வயசு வரைக்கும் கூட ஓகே, ஒரு 12 வயசு குழந்தைய தூக்குறதுங்கிறது வாய்ப்பு இல்லை தான். அது வரைக்கும் தான் அவங்க அவங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அடுத்த யோசனை வரும், இதுக்கப்புறம் அவன் எப்படி என்ன பண்ண போறான் அப்படிங்கிற காரணம் வரும்போது. ஸோ தே வில் கம் டிலே தான் வர்றாங்க மோஸ்ட்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிலே வரும்போது ஸோ 5 வயசுல அவனை வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எவ்ரி ஸ்டேஜ் அவன் அச்சீவ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்கள வந்து நடக்க வைக்கணும். இதுக்கு எதுவும் சார்ட் மாதிரி வச்சிருப்பீங்களா, இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பிசியோதெரபிக்கு? யா கண்டிப்பாக அந்த மாதிரி சார்ட்ஸ் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து மெயின் என்ன அப்படின்னா அவங்களுடைய உடம்புக்கு அந்த தசைகள் எல்லாத்தையும் வந்து வேலை செய்ய வைக்கணும். இந்த நோய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே நான் ப்ரோக்ரெசிவ், அதாவது அந்த ஒரு தடவை பிறக்கும்போது அவங்களுக்கு அந்த நோய் வருது இல்லைங்களா, அந்த தொந்தரவு வருது உருவாகும் போது, அதுக்கப்புறம் அது திருப்பி பெருசாகாது. ஸோ அந்த ஸ்டேஜில் அது ஸ்டாப் ஆயிருக்கும். அந்த ஸ்டாப் ஆன இடத்துல இருந்து தான் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுல இருந்து நான் ஒரு ஸ்டேஜஸா அவங்களுக்கு நம்ம அச்சீவ் பண்ண வைக்க புரியுது. அதாவது இப்போ எப்படின்னா ஒரு 3 மாசத்துல அந்த குழந்தைக்கு இது ஒரு இதா இருந்ததுன்னா அந்த 3 மாசத்துல என்ன உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நியூரல் வளர்ச்சி எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அந்த மாசத்துல இருந்து இந்த குழந்தைய வந்து இப்போ 5வது வயசுல இருந்து அந்த 3வது மாசத்து குழந்தைய வளர்த்து இருக்கிறது பெரிய விஷயம் தான். இது உண்மையா பாராட்டுகள் உங்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் பக்கத்துல வர்றதுக்கே வந்து நிறைய பேர் வந்து தயங்க போகும்போது ஒரு பிசியோதெரபிஸ்டா போய் பக்கத்துல உட்காந்து அந்த குழந்தைய பேசி பழக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் தான். இன்னொன்று அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் கிட்ஸோட ஜாஸ்தியாக இருக்கும். ஓ அப்படியா? கண்டிப்பாக அவங்களுடைய இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குழந்தைங்க ஸ்பெஷல் கிட்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ரொம்ப டிசேபிள் கிடையாது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள். தே ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ அவங்களுடைய லிம் பவர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செரிப்ரல் பால்சி குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து நம்ம ஃபிசிக்கலி மோட்டிவேட் பண்ணி அவங்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா they can able to achieve in different fields. மெயின்லி ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்களால கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். நார்மலாக ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க அந்த ஏஜ் குழந்தைங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து டெஃபினெட்லி அது ஒரு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்னு தான் சொல்றேன். இட்ஸ் a great gift, அவங்களுக்கு காட்ஸ் கிஃப்ட் தான் சொல்றோம். வெரி குட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ட்ரெயினிங். ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தையினுடைய அதாவது இது வந்து உண்மையாலே ஒரு நம்ம முன்னாடி வந்து ஆக்குபேஷன்ஸா இல்லைன்னா வந்து உழைப்புல எப்படியெல்லாம் உள்ள கொண்டு வரலாம், ஒரு குழந்தையினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு மாற்றணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல விளையாட்டு துறையில இந்த குழந்தைகளால வந்து இன்னும் எக்ஸல் பண்ண முடியும். அதாவது நார்மலா இருக்கவங்களோடவும் இன்னும் நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு நியூஸ். ஸோ அவங்களோட ஸ்கூல்லேயே ஐ திங்க் இல்லை பிளேல பிள்ளைங்க வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நாங்கள் 10 இயர்ஸ்லேருந்தே 8 இயர்ஸ்லேருந்தே டிஸ்ட்ரிக்ட் லெவலே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருவோம். நேஷ்னலுக்கு போகணுன்னா அபோவ் 60 அந்த மாதிரி தான். அதுக்குள்ளே நாங்கள் இந்த இயரில் அபோவ் 8 இயர்ஸ்லேருந்து ட்ரைனிங் கொடுத்து ரன்னிங், ஃபுட்பாலு, அப்புறம் த்ரோ பாலு, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதுலேயும் பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகிருக்காங்க. நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகிருக்காங்க. கிரேட். அதுலேருந்து இன்டர்நேஷ்னல் போவோம். அதுவுமே அவங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுலேயும் அவங்களுக்கு ப்ரைஸஸ் நிறையா கிடைக்கும். அது அச்சீவ் பண்ண வச்சுட்டு அதுவும் ஒரு வழி அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றுறது இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வழியும் கூட இது இல்லைங்களா? பெரிய விஷயம். அதாவது இது எல்லாமே வந்து ஒரு விதத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வாழ்றதுக்கு தகுதி இல்லாமல் இல்லை, இங்கே வந்து வாழ்றதுக்கான அத்தனை வசதிகளும் இருக்குது. ஒன்னே ஒன்று என்னன்னா பெற்றோர் அதை புரிஞ்சுக்கணும். இந்த வாழ வைக்கிறதுக்கான வசதிகள் என்னென்ன இருக்குதுங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். மேபி இந்த நிகழ்ச்சி வந்து அதுக்கான ஒரு உதவியாக அந்த பெற்றோர்களுக்கு இருக்கும்னு நம்பலாம். இந்த வருஷம் 2 குழந்தைகள் நேஷனல் லெவலில் செலக்ட் ஆகிருக்காங்க. எதுலைங்க? ஃபுட்பாலில். ஆமாம், 2 குழந்தைகள் டெல்லி வரைக்கும் போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில இருந்து 2 குழந்தைகள் நேஷனல் லெவல்ல இருந்து இப்போ நேஷனல் லெவலுக்கு போகிறாங்க. டெல்லியில் வந்து ஃபுட்பால் இதுக்குரிய மேட்ச் நடக்குது. அது டேட் தள்ளி வச்சிருக்காங்க. எங்கள் ஸ்கூல்ல இருந்து 2 இது வந்து ஸ்பெஷலி ஏபிள்டு கிட்ஸுக்கான ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல கலந்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 2 குழந்தைங்க நேஷனல் ரெப்ரசென்ட் பண்ண போயிருக்காங்க. பெரிய விஷயம். வெரி குட். ஸோ அந்த குழந்தைங்களை நீங்க பார்த்துருக்கீங்க? கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி குழந்தைகள் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம்.
பிகாஸ் அவங்களோட எபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி இன் அகடமிக் இல்லைங்களா. ஸோ தே ஹாவ் டு அச்சீவ் அவங்களுடைய, அதுதான் அடுத்த இன்னும் பின்னாடி வர்ற பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய ஒரு அவேர்னஸாக இருக்கும் அண்ட் ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா இன்னொன்று என்னென்னா இப்போ ப்ரெசென்ட்டில் பார்க்கும்போது நான் ஒரு 3 months from 3 months old பேபியை வந்து நான் ஃபிசிக்கல் தெரப்பி கொடுத்துட்ருக்கேன். பிகாஸ் தே டயக்னோஸ்ட் ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மாச குழந்தைய he was diagnosed as cerebral palsy. ஓகேங்க. So and also from 9 months 6 months. So now அந்த அவேர்னஸ் வந்து இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய வர தொடங்கி இருக்கு. அதாவது ஒரு 3 மாசத்துலயே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து செரிப்ரல் பால்சி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் ஆல்சோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய இன்னும் இந்த மாதிரி அவேர்னஸ் அதிகமாகும் போது நம்மளோட தெரப்பி அண்ட் ஓகே எல்லா டைப் ஆஃப் ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு பெட்டர் ஒரு சீக்கிரமா வந்து வரப்போது டெவலப்மெண்ட் ஈஸியா இருக்கும், அதிகமாக இருக்கும். நியர் நார்மல் நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லி தொடங்கினேன். போயிட்டு இருக்க விதத்திலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து ஒரு வாரத்துல முடிச்சிட முடியாது என்பதால் அடுத்து வரக்கூடிய ஒரு சில வாரங்களும் இதே நிகழ்ச்சி இதே தளத்தில் தான் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் சந்திப்போம்.